ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கும் போது, வேதத்தை நாங்கள் வாசிக்கும் போது தியானிக்கிறோம். எசேக்கியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு போய் ஆவிக்குள்ளாக கொண்டு போய் பெரிய ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் எசேக்கியேலை நிறுத்தி ஆண்டவர் கேட்கறதை நம்ம பார்க்குறோம். இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா? ஆமென். அப்பொழுது எசேக்கியேல் என்கிற அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், தேவரீர் நீர் ஒருவரே அறிவீர். மீண்டும் ஆண்டவர் எசேக்கியேலோடு தொடர்பு கொள்றதை நம்ம பார்க்குறோம். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியானால் நான் பேசுகிறதை போல நீ பேசு. ஆமென். பாருங்க, தேவ மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள பெரிய ஒரு தொடர்பு, ஒரு கலந்துரையாடலை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன கேட்குறாரு? எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கில் போய் நின்று கேட்குறார், இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா? இவர் இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், தேவரீர் நீர் ஒருவர் மாத்திரம் வருகிறார். ஆண்டவர் உங்களுக்கு தான் தெரியும் இது உயிர் வருமா வராதாண்டு. அதுக்கு அவர் பிரதியுத்தரமாக மறுபதில் சொல்றதை நம்ம பார்க்குறோம், அப்படியானால் நான் பேசுகிறதை போல நீ பேசு. ஒரு விஷயம் நல்லா நம்ம புரியும். ஆண்டவர் நமக்குள்ள நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், அதோட அவருக்கும் நமக்குள்ள அந்த நல்ல உறவு, எப்பொழுதெல்லாம் நம்ம அவரோட நல்ல உறவை வைத்துக் கொள்ளுகிறோமோ நம்மளால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமே. இந்த பூமியில ஒரு அசைவை உண்டு பண்ண கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஏனோக் என்ற ஒரு தேவ மனுஷனை நாங்கள் பார்க்குறோம். அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்ற வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு தொடர்பு, பெரிய தொடர்பு, ஐக்கியம். அவர் நிறைய குழந்தை செல்வங்கள், திருமணமாகி அவர் குழந்தை செல்வங்களோடு வாழ்ந்த ஒரு மனுஷன் இருந்தும் போதும் தேவனோடு வைத்து கொண்டு நல்ல உறவு, அந்த ஐக்கியத்தின் நிமித்தம் அவர் எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லுகிறோம். நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரித்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அற்புதமான ஒரு காரியம். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை நீங்கள் தியானிப்பீங்களா இருந்தால், ஆண்டவர் அந்த இடத்துல இடைப்பட்டு ஆண்டவர் ஆலோசனையை கொடுக்கிறார். அடியேன் அங்கே செயல்படுகிறார். அவர் செயல்படும் போது அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. 4 தேசம் காற்றுக்கு நீ கட்டளை இடும்போது அவைகள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லும்போது அது அப்படியே நடக்குது. உலர்ந்து போன எலும்புகள் நாங்கள் பார்க்குறோம். இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேருன்னு எங்களுக்கு கணக்கிட முடியாது. ஆனாலும் எல்லா எலும்புகளும் ஒரு இடத்துல இருந்திருக்குது. இந்த தேவ மனுஷன் கதைக்கும் போது அதனுடைய அவயங்களோடு சேர்ந்து கொண்டதை தான் நம்ம பார்க்கணும். முக்கியமாக நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த எலும்புகளோடு ஒரு சரீரம். இத்தனைய சரீரங்கள் எங்களுக்கு தெரியாது, எவ்வளோ எலும்புகள் என்று தெரியாது. ஆனாலும் அது அந்த அவயத்தோடு அது ஒன்று சேர்ந்ததை நம்ம பார்க்குறோம். அப்படியான ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்பான தேவனுடைய ஊழியக்காரங்களும் சரி, தேவ பிள்ளைகளும் சரி, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம எடுக்கணும் கையில். அதே மாதிரி அவரிடத்திலிருந்து நல்ல ஆலோசனைகளை கேட்டு நம்ம செயல்பட பழகணும். ஸோ அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணி நீங்கள் பேச வெளிக்கிடும் போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். உங்களை கொண்டு செய்வார். உங்கள் கைகள்னாலே நடக்கும் அந்த அற்புதம் அதிசயங்களை நீங்கள் நாவை திறந்து பேசும்போது அங்கே ஜீவன் உண்டாகும். மரித்த லாசருவை எழுப்பினதும் ஆண்டவர் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். மரித்த லாசருவை பாருங்கள், 4 நாள் ஆயிற்று, நாட்டம் எடுக்குதே என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவை வெளியே வா. உடனே மரித்து போன மனுஷன் வெளியே வந்த நம்ம பார்க்கணும். அது மாதிரி உங்களையும் கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். எல்லா நேரமும் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. கர்த்தரோடு நல்ல உறவு, நல்ல ஐக்கியத்தை வச்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிங்க. அது உங்களுக்கு பெரிய பலனாக இருக்கும். ஆமேன். வானம் பூமி ஒளிந்து போக, என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதன்படி உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவாராக, அற்புதமாய் நடத்துவாராக. ஓகே. ஸோ கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.